ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஷாலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரி, அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஷாலினி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு அண்ணன். அண்ணன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து லைஃப் டேர்னிங் எப்படி ஆகுது நம்ம ஷாலினிக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராவது போஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் வரும். ஓகே, நம்ம ஷாலினி பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்து, ஷாலினி வந்து கோயம்புத்தூர் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அடுத்து ஐடிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய ஆசை. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து சச்சின். அவர் வந்து ஒரு நல்ல பையன், ரொம்ப அமைதியான டைப்பு. அங்கே ஆஃபீஸ்லேயும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவர் கூட ரூம் ஷேர் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க. நல்லா வந்து ஒரு பழகுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி வந்து அவர் லைஃப் அவங்க அண்ணனோட லைஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலினியோட அண்ணன், அவர் பேரை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அவர் பேர் வந்து சுரேஷ். நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டில் பயங்கரமாக அலையன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தேடிட்டு இருக்க டைமில் அவங்க சொந்தக்காரங்க அந்த பொண்ணையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அத்தை பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து கல்யாணத்துக்காக நம்ம சுரேஷ் வந்து ஊருக்கு வராரு. ஸோ அப்போ வரும்போது வந்து நம்ம சச்சினுக்கு இன்வைட் பண்ணிட்டு போறாரு. நீ கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு உடனே அவர் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சென்னையிலேருந்து கிளம்பி காரில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்க்குற விஷயம் சொல்ல முடியாது. ஒரு பியூட்டிஃபுல்லான தேவதைன்னு சொல்லலாம். ஏன் நான் தேவதை அப்படின்னு சொல்றேன்னா, காதலிக்கிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காதலியை பார்க்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி வந்து தேவதையை மட்டும் தான் தெரிவாங்க. அதனால தான் அவருக்கு வந்து அவங்க தேவதையை தெரிஞ்சாங்க ஷாலினி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்ககிட்ட பேசவே இல்லை, பேசல. ஆனால் வந்து இது வந்து சுரேஷோட தங்கச்சி தான் அப்படிங்கிறது வந்து நம்ம சச்சினுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வந்து பண்ற கியூட்டான சேட்டைகள், சில சில வேலைகள், அந்த சின்ன பசங்க கூட ஆடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ சேட்டை கியூட்டா பண்ணுது அப்படின்ட்டு. நம்ம சச்சினை பத்தி நான் சொல்லணும், அதவும் சொல்லவே இல்லை. சச்சினோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ சச்சின் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். அவர் வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீட்டோட நிலமை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிச் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து யாரையுமே காதலிக்கல. காதலிச்சா ஒரே பொண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காரு சச்சின். அவருக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பொண்ணு ஷாலினி தான், லாஸ்ட் பொண்ணும் ஷாலினி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த ஒரு மூமெண்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம ஷாலினி வந்து இவர் வந்து அப்படியே சும்மா அப்படியே அங்கே ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்காரு. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலினி சடனா வராங்க. வந்த உடனே டக்குன்னு வண்டிடு அப்படிங்கிறாங்க. வண்டி அப்படின்ன உடனே டக்குனு இவருக்கு ஷாக் ஆச்சு. அந்த பொண்ணு நம்மளுக்கு வண்டி எடுக்க சொல்லுது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவரு உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட்டு போகுது. அந்த பொண்ணு ஷாலினி வந்து பஸ் ஸ்டாண்டு கூட்டு போன உடனே அங்கே வந்து ஷாலினியோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு இருந்த உடனே நம்ம ஷாலினியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ண தான் நம்ம ஷாலினி வந்திருக்காங்க. ஸோ வந்து இது யார் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கானா அப்படின்ட்டு நம்ம ஷாலினி வந்து கொஞ்சம் அப்படி கலாய்க்கிறாங்க அவரை. ஆனால் யாருன்னு நம்ம ஷாலினிக்கு வந்து நல்லாவே தெரியும் அவரை, சச்சினை. என்ன ரீசெண்டாக அவங்க அண்ணன் வந்து ஃபோன் பண்ணும்போது எல்லா விஷயம் சொல்லுவாரு. நம்ம சச்சின் இது பண்ணுறான் அது பண்ணுறான், அவனோட ஃபோட்டோ எல்லாமே நம்ம ஷாலினிக்கு தெரியும். ஆனால் ஷாலினி வந்து சச்சினுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சுரேஷ் அப்புறம் தங்கச்சி இருக்கிறதே அவர் வந்து சொல்லவே இல்லை நம்ம சச்சின் கிட்ட. ஃபேமிலி பற்றி பேச மாட்டார் பெருசா, அதனால அவர் சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலினி வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க போட்டு வண்டியில் இறங்கி போயிட்டாங்க. அவங்க யாரு என்ன எதுவுமே சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நம்ம சச்சின் கிட்ட. அவரும் வந்து அதை பத்தி எப்படி வந்து நான் அவர் ஃப்ரெண்டு சுரேஷ் கிட்ட போய் கேட்கறது, இன்னொன்று சொந்தக்கார பொண்ணா இருந்தால் தப்பு போயிருமே, நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலையை நம்ம பண்றோமே அப்படின்றது அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஃபீலிங். ஸோ அதனால வந்து அவர் ஃப்ரெண்டுகிட்டே அவர் கேட்கவே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து மேரேஜ் டேட், அன்னைக்கு தான் மேரேஜ் டேட். ஸோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எங்கள் பசங்களும் அப்படி ஃப்ரெண்ட்ஸை வந்து பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி வண்டி எடு அப்படிங்கிறாங்க. வந்தோடனே வண்டி எடு, என்னடா அந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து வண்டி எடு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சின் வந்துட்டு சரி வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டே வருது. சும்மா அவங்க காலேஜ் லைஃப் எதுவுமே, அது ஒரு லூசு பொண்ணு மாதிரி. கிட்டத்தட்ட இது படத்துல உள்ள மாதிரி இருக்கும். ஆனால் பட் படத்துல உள்ள கிடையாது, நிஜமான ஒரு ஸ்டோரி. இப்படி பேசிட்டே வராங்க. இவரு வந்து நல்லா கேட்டு ரசிச்சுட்டு வர்றாரு. ஏன்னா வந்து பக்கத்துல வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு தேவதை பக்கத்துல உட்காந்துருக்கு, நம்ம ரசிக்காமல வருவோம், கண்டிப்பா ரசிச்சுட்டு தான் வருவோம். ஸோ அவர் பார்த்துக்கிட்டே அதை எல்லாத்தையுமே கியூட்டா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு ஒரு கோயிலுக்கு போறாங்க. கோயிலவே ஃபர்ஸ்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அங்க வந்து இந்த பாட்டி அவங்கலாம் இருப்பாங்கல்ல, அந்த வயசானவங்க அம்மா அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய கேரியர் கொண்டு வந்திருக்காங்க. கேரியர்ல ஃபுல்லா சாப்பாடு, அந்த சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது அவங்களோட பேர் மட்டும் கேட்டுக்கிறாரு. பேர் அப்படிங்கும்போது ஷாலினி அப்படிங்கிறாங்க. ஸோ ஷாலினி இஸ் மை கியூட் நேம் அப்படிங்கிறாரு இவர் உடனே. ஏன்னா பெருசான பொண்ணுகிட்ட பேசின கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுகிட்ட தான் பேசுறதுக்கு ஆரம்பிக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டாரு. டிராப் பண்ணி வீட்டுக்கு டிராப் பண்ணிட்டாரு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுரேஷ் சரி நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு
இவரும் கிளம்புறாரு. அப்பவும் அந்த பொண்ணு வந்து யாரு அப்படிங்கிறது அது சொல்லவும் இல்ல. இவரும் வந்து அதை பெருசா கேட்கவும் இல்லை. என்ன ரீசன்னா, டக்குன்னு போய் நம்ம தெரியாத பொண்ணுகிட்ட எப்படி கேட்க முடியும்? அந்த பொண்ணு நல்லா பழகுது. இருந்தாலும் நம்ம எப்படி உடனே கேட்க முடியும்? கேட்க முடியாது அப்படிங்கிறனால இவரும் கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் அங்க போய் சென்னையில இருக்க அந்த பொண்ணோட ஞாபகமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருந்துட்டு இருக்காரு. சரி நம்ம எப்படி கேட்கறது? கேட்டா தப்பா நினைச்சுக்குவான் நம்ம ஃப்ரெண்டு. அப்படின்ட்டு இவரு மனசுக்குள்ள ஒரு 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ண வந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து அவருக்கு வேலை பார்க்கறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே மனசுல வந்து ஃபுல்லா அப்படியே இங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. தேவதை மாதிரி இப்படி இங்க உட்காந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரால எந்த வேலையிலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சடனா வாட்ஸ்அப்ல வந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஹாய்னோட மெசேஜ் வந்தோடனே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கறாரு. கேட்ட உடனே நான் ஷாலினி பேசுறேன் அப்படின்ட்டு இவங்க ஷாலினி அப்படின்னு மெசேஜ் போட்டு விடுறாங்க. போட்டோன்னே அவருக்கு சந்தோஷம் தான் தாங்க முடியல. பட் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு ஷாலினி நம்ம பேசிட்டு இருக்காங்க எதிர்மனையில இருந்து. சரி என்ன சொல்லுங்க இப்போ கால் பண்ணிருக்கீங்களே அந்த இப்போ மெசேஜ் பண்ணிருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டா இல்ல நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து நான் பெங்களூர் வந்து ஒரு ட்ரிப் வரேன். பெங்களூர் அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி லாங்லாம் ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கும். நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட. ஏதோ ஒரு 10 வருஷம் பழகுன மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இவங்களும் வந்துட்டு கார்லேயே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இவர் வந்து போறாரு. போயிட்டு அவங்க கார் எதுவுமே அவங்க கொண்டு வரல. இவர் கார் கொண்டு போறாரு. இந்த கார்லேயே அவங்க அந்த ஷாலினி ஷாலினியோட 2 ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேர் அவங்க. இவர் ஒருத்தர். ஸோ வந்து இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கர்நாடகால நம்ம கர்நாடகா வந்து முடிப்போம் அப்படிங்கிறது பிளான் பண்றாங்க. ஸோ இவர் வந்துட்டு சமாச்சாரி நம்ம எதிர்பார்த்த பொண்ணு நம்ம கூட டிராவல் பண்ணும்போது என்ன ரீசன் அப்படின்னா டிராவல் வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னா டிராவல் வந்து நிறைய விஷயம் பேச முடியும். அவங்கள பத்தியான எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு நம்ம எதார்த்தமா ஒரு பொண்ணை பார்க்க போறோம். பொண்ணை பார்த்தோன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம அந்த பொண்ணை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அந்த பொண்ணை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா கேரக்டர் எதுவுமே தெரியாது. ஆனா இவர் வந்து டிராவல்ல போகும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஓப்பனா இருப்பாங்க. இப்போ நான் இப்படிதான் இருப்பேன் டிராவல்ல. டிராவல் மீன்ஸ் இல்ல என் லைஃப்ல நான் இப்படிதான் இருப்பேன். அந்த சில சுட்டித்தனம் அதுக்கப்புறம் வந்து எப்படி கோவப்படுறேன். ஏன்னா வந்து டிராவல் வந்து எல்லாத்தையுமே சோதிச்சு பார்க்கும். கோவம் அப்புறம் இந்த சென்டிமெண்ட் அதை ஏதாவது ரோட்டு பக்கத்துல ஏதாவது இப்படி அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அதாவது எல்லா விஷயத்தையும் இந்த டிராவல்ல அடங்கும். அதனால வந்து இந்த டிராவல்ல கண்டிப்பா நம்ம லவ் சொல்லணும் அப்படிங்கிறது சச்சின் வந்து பயங்கர தெளிவா இருக்காரு ஷாலினி கிட்ட. ஸோ இப்படி அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மும்பை போயிட்டு மும்பையில் ட்ரிப் முடிச்சிடும் அப்படிங்கிறது தான் பிளான் நம்ம ஷாலினியோட பிளான். ஆனால் இவர் வந்து இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டெல்லி வர போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்காரு கார்லேயே. சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவங்க டெல்லி போறாங்க. இன்னொன்று போற வழி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. நல்லா ரூம் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கேம்ப் பண்ணுவாங்க. கேம்ப் பண்ணிட்டு சில இடத்துல ரூம் எடுப்பாங்க. சில இடத்துல கேம்ப் பண்ணுவாங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி. அப்போ வந்து அவர் எதுவுமே பேசல. அவங்களோட சின்ன சின்ன அந்த விஷயம் பண்ணுவாங்கல்ல. இந்த குறும்புத்தனமான விஷயங்கள் பண்றது, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணி கலாய்க்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரசிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இன்னொன்று வந்து இவர் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டாரு. ஆனா 3 பொண்ணு கூட டிராவல் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு இது வேற புதுமையான வித்தியாசம். என்ன ரீசன்னா பசங்க வந்து அப்படிதான். நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம். அந்த பொண்ணை பத்தி மட்டும் தான் யோசிப்போம் எல்லாருமே. அவர் வந்து சச்சின் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அப்படிங்கும்போது நம்ம டெல்லி ஆக்ராவுக்கு போயிட்டாங்க. ஆக்ரால போயிட்டு நம்ம தாஜ்மஹாலுக்கு போயிட்டாங்க. தாஜ்மஹாலுக்கு போன உடனே நம்ம சச்சின் வந்துட்டு நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிறாரு. அந்த தாஜ்மஹாலுக்குள்ள போன உடனே. சரி சொல்லுங்க அப்படின்ட்டு ஷாலினிக்கு சொல்றாங்க. உடனே 2 பேரும் வந்து பேசுறாங்க. பேசும்போது என்னன்னா, நான் வந்துட்டு இதுவரை எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட பேசுறேன். என்னன்னு தெரியல நான் வந்து எனக்கு வந்து கார்ல கூட போறதுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து லாங்ல டிராவல் பண்ண பிடிக்காது. ஆனா உன் கூட நான் பண்ற டிராவல் கொஞ்சம் தூரம் அப்படி நீண்டு போகணும். அப்படி லைஃப் லாங் இந்த டிராவல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. லைஃப் லாங் எடுத்துட்டு போகணுமா? எதுக்கு? அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஆப்போசிட்ல கேள்வி கேட்கறாங்க. இல்ல ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால வந்து உன் நினைவுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. எனக்கு அது வந்து மனசுல ஒரு என்னமோ பண்ணுது. ஆனா என்ன பண்ணுதுன்னு என்னால சொல்லவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமா பேசுறாரு. உருக்கமா பேசினோட நம்ம ஷாலினி வந்து அவங்களும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணதுனால தான் நம்பர் வாங்கி கால் பண்ணதே. அவங்க ஆரம்பத்துல லவ் பண்ணாங்க. இப்ப லவ் பண்ணல. ஸோ அதுக்கு நான் வாரேன். ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி வந்து அவர் பேசுறாரு. ஸோ நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படிங்கிறத வந்து அங்க வச்சு கேட்கறாரு. ஏன்னா இவரும் சும்மா இல்ல. இவரும் நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாரு. அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி. இப்படி போயிட்டு இருக்கு. ஆ ஷாலினி வந்து காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல காமெடி இல்ல. ஜஸ்ட் இது நான் சீரியஸா பேசுறேன். நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நான் தேவதையை வந்து பார்த்ததே இல்லை. இந்த தேவதையை பார்க்கணும் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இன்னொன்று லவ் பண்ற பொண்ணுங்க எல்லாம் தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. காதலிக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. என் ஆள் தேவதை மாதிரி இருப்பாடா அப்படிம்பாங்க. ஆனா அதை வந்து நான் நம்புறது கிடையாது. நம்பினது கிடையாது இதுவரை. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் தேவதையே பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் தேவதை நான் எங்க அம்மாவை பார்த்துருக்கேன். செகண்ட் அதுக்கப்புறம் தேவதை அப்படின்னா நீ தான். என்ன ரீசன்னா எங்க அம்மாவோட மடியில நான் பிறந்து தவழ்ந்தேன். நான் இறக்கும் போது உன்னோட மடியில இறக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்
அப்படின்ன உடனே நம்ம ஷாலினிக்கு வந்து ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. நம்ம ஷாலினி வந்து உடனே இதை விட்டா சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் நானும் உன்னை விரும்புகிறேன், இப்போ இல்லை, நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, பேசி முடிச்சாச்சு, காதலிச்சாச்சு. 2 பேரும் தாஜ்மஹாலில் போய் 2 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, ப்ரொப்போஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு செம்ம ஜாலியாக வைப் பண்ணிட்டு. ஏன்னா சச்சினுக்கும் நினச்ச விஷயம் நடந்துருச்சு, ஷாலினிக்கும் நினச்ச விஷயம் நடந்துச்சு. இதுக்காக தான் 2 பேருமே டெல்லிக்கு போனதே. ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கு. போகிற டைமில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஷாலினி வந்து வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஷாலினி வந்து ஃபஸ்ட்டு இப்போ சொல்லலை, ஷாலினி வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கல்ல, கல்யாணத்தில் வந்து வீட்டில் பார்த்தாங்கல்ல, பார்த்த உடனே ஷாலினின்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து இவரை தானே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ன உடனே நம்ம சுரேஷ் வந்து பெருசாக அதுக்கு வந்து இது பண்ணல, மறுப்பு தெரிவிக்கல. என்ன ரீசன்னா, பையன் நல்ல பையன், இவனுமே ஒரு பையனை தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க அப்பாட்ட கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே நீ இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ன உடனே, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க. நான் வந்து பேசி பார்க்கட்டுமாமா அப்படின்னு கேட்குறாங்க பேரண்ட்ஸ். அவங்க வீட்டில் பேசணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வந்து ஒரு என்ன லவ் பண்ண வைக்கணும், லவ் பண்ணாதான் அவர் வந்து என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது என்னோட தாட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க ஷாலினி. ஓகேம்மா அப்படின்ட்டு இவங்களும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிராவலுக்கே வந்தது இவங்க. ஆனா நம்ம சச்சினுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. இன்னொன்று சுரேஷோட தங்கச்சி அப்படிங்கிறத அவர் சொல்லவும் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை ஷாலினி. இப்படி வந்து சுரேஷ் வந்துட்டு வீட்டுக்கு விடுறாரு ஒரு நாள், வாடா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே. வீட்டுக்கு விட்டுனே வந்து எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி நீ லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சும்மா பலார் பலர்னு அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே என்னடா சொல்றேன், நான் என்னடா உன் தங்கச்சி லவ் பண்ணேன் அப்படின்னோடனே, ஷாலினி தானே என் தங்கச்சி, நான் ஃபோட்டோ பார்த்து தான் உனக்கு கால் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னோடனே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. சாரி மச்சான், சத்தியமா உன் தங்கச்சி எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்ட உடனே ரொம்ப கண்ணீரிட்டு கதறாரு. ஆனாலும் அந்த பிராங்க், இது வந்து ஒரு பிராங்க், இவங்க நிறுத்தவே மாட்டேங்காங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஷாலினி வராங்க. ஷாலினி வந்துட்டு சாரிடா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ன உடனே அவங்க ஃபேமிலி மொத்தமா இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுடா அப்படின்ட்டு சுரேஷ் சொல்றாரு. சுரேஷ் சொன்ன உடனே அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. பேசிட்டு மேற்கொண்டு இதை வந்து நம்ம உங்க அப்பா அம்மாட்ட பேசலாம் அந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுரேஷ் பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சச்சின் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு, ஸோ நான் வந்து ஷாலினியை கல்யாணம் பண்ண போறேன், நீங்க வந்து எனக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. எப்பவுமே நான் ஏன் இந்த கல்யாணம் முடிஞ்சதோட ஸ்டோரி எண்ட் ஆகுது அப்படின்னா, லவ் வந்து அந்த ஒரு கல்யாணம் வரை பண்ற லவ் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் லவ் வந்து நான் ஸ்டோரி வந்து அப்புறமேட்டு உங்கள்கிட்ட சொல்றேன், வேற ஸ்டோரியில சொல்றேன். இது வந்து ஒரே ஸ்டோரியில எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா காதலிக்கிற எல்லாருமே சேரணும் அப்படிங்கிறதான் ஆசைப்பட்டு காதலிப்பாங்க. அதுல வந்து நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க, நிறைய பேர் சேர்றாங்க. சேர்றவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். பட் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னைக்குமே இதை விட ஒரு பொண்ணு பெட்டரா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இதை நான் எதுக்கு பதிவு பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் காதலிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ட்டு. அதாவது அது எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நமக்கான தேவதை அது இல்லை. தேவதை நிறைய பேர் இருக்காங்க, பட் நமக்கான தேவதை அது இல்லை அப்படிங்கிற மட்டும் நீங்க யோசிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்றேன். அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க, அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். ஓகேவா? ஓகே.